எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இந்த மே மாதம் மாதிரியே இருக்க மாட்டேங்குது, மழை காலம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் கால சூழ்நிலைகளே மாற்றுறார் பாருங்க. ஆமென். ஆமாம், உங்களை அவர் நேசிக்கிறார். இன்னும் உங்களுக்கு அவர் திரளான ஆசீர்வாதங்களை, திரளான நன்மைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென் சொல்வீங்களா? இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, இயேசு உங்களுடைய மருத்துவர். ஆமென். நிறைய இந்த உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர் அவருங்க, எங்கள் குடும்ப டாக்டர் அவருங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் போக மாட்டோம், அந்த டாக்டர் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் போவோம், ஏன்னா அவர் எங்கள் குடும்ப டாக்டரு. அந்த குடும்பத்தினுடைய பணங்களெல்லாம் அதிகமாக பிடுங்கினவர் அந்த டாக்டராக தான் இருப்பார். இயேசு உங்களுடைய குடும்ப டாக்டர். இயேசு நம்முடைய குடும்ப டாக்டர். அவர் உங்கள் குடும்பத்தினுடைய பணங்களை அவர் பிடுங்க மாட்டார். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இலவசமான சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சுயநலமான அரசாங்கமே மக்களுக்கு இலவசங்களை செய்கிறார்களே, உங்களையும் என்னையும் படைத்தவர் அவர் இலவசமான சுகத்தை தரமாட்டாரா? இலவசமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். உலகத்தில் இன்னைக்கு போயிட்டு தண்ணி குடிக்கணுன்னாலும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு பாலை கொடுக்குறேன், உங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறேன், இலவசமாக நீங்கள் அதை குடிங்கன்றாரே. அப்படிதானல்ல? ஏசாயா 55 அவர் சொல்கிறார், எல்லாம் இலவசமாக குடிங்க. டீ கடையில் குடிச்சிட்டு சார் வரேன் சார் அப்படின்னா, யோ காசை வையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆனால் வணக்கண்ணா சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குன்ற மார்க்கு போட யாரா உன்னை சொன்னா, காசை கொடுத்துட்டு போடான்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, இலவசமாக சாப்பிடு, இலவசமாக குடி, இலவசமாக எல்லாமே நான் உனக்கு செய்கிறேன், ஏன்னா நான் உன்னுடைய அப்பா அப்படின்றார். ஆமென். 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 இயேசு கொடுக்குற சுகம் எல்லாம் இலவசமாக இருக்கிறது. யாத்திராகமம் 15:26 நீங்கள் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்றால், அற்புதம் நடக்கணும்னா, அதிசயம் நடக்கணும்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். ஆமென். ஆமென். ஆமாம், அந்த கவனமாக கேட்கலன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றார். ஆமென். ஆமென். ஏன்னா ஆவியானவருடைய வார்த்தைக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. பாருங்க, வாழ்க்கையில் வார்த்தையை விட்டவெல்லாம் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிட்டான் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் வார்த்தையை விடாமல் மௌனமாக இருந்தவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போகிறான் பாருங்க.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காதுகளை அடைக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. உங்கள் காதுகளை திறக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. கவனித்து மிகவும் எச்சரிக்கையோடு கேட்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அதில் முதல் இடம் எதுனா இந்த இடம் தான், ஆண்டவர் பேசுகிற இடம். ஏன் தெரியுமா? அதில் தான் உன்னுடைய ஆரோக்கியம் இருக்குது. ஆமென், ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இங்கே சொல்லப்படுது பாருங்க, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறது, அவருடைய நியமங்களுக்கு கை கொள்றது. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் உங்களாலும் என்னாலும் நிறைவேற்றவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் இவ்வளோ மாசமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு புரியுது? கட்டளைகளை, அந்த நிபந்தனைகளை, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை உங்களால் நிறைவேற்றவே முடியாது, கை கொள்ளவே முடியாது. அவ்வளோ அது கடினமானவைகள். ஆண்டவர் என்னன்னா, தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் சட்டங்களையும் நேமங்களையும் கை கொண்டு செவி கொடுத்து அந்த சத்தத்துக்கு கவனமாக கேட்டு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அந்த கட்டளைகள்லாம் அவர் செஞ்சிட்டாரு. யார் செய்ய வேண்டிய கட்டளை, நிபந்தனை? நாம் செய்ய வேண்டிய நிபந்தனைகள், கட்டளைகள், சட்டங்கள் எல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்று அறிந்து நமக்காக தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் இயேசு அவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்காக அவர் செய்து முடித்தார். அந்த கட்டளைகளை கை கொண்டால், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தேவன் சொல்றாரு, என் கட்டளைக்கெல்லாம் நீ கை கொண்டினா, என் வார்த்தைக்கு கவனமா கீழ்ப்படிஞ்சினா, என் பார்வைக்கு நீ செம்மையா நேர்மையா உண்மையா இருந்தினா, நீ அடிமைப்பட்டு வாழ்ந்திய 430 வருஷம் அந்த தேசத்தில் இருந்த ஒரு வியாதியை கூட நான் உனக்கு தரமாட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னோடு கூட உனக்குள்ளே நானே ஒரு மருத்துவராக இருப்பேன், டாக்டரா உனக்கு இருப்பேன் அப்படின்றார். ஆமென். ஆனா மேல சொல்லப்பட்ட அந்த 4 வரிகளும் கஷ்டம். இன்னைக்கு சபைகள் அந்த 4 கஷ்டங்களையும் சபைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவர் சத்தத்துக்கு கவனமா இரு, அவர் வார்த்தைக்கு கட்டளைக்கு செவி கொடு, அவர் நியமங்களை பிடிச்சிக்கோ, அவர் சட்டத்திட்டங்களை நிறைவேற்று, அவர் பார்வைக்கு செம்மையா இரு, பரிசுத்தமா இரு, நீதிமானா இரு. இந்த பாரத்தை, இந்த சுமையை உங்கள் மேல் இன்றைக்கு சபைகள் திணிக்கிறது, மக்கள் மேல். ஆனால் உண்மையான சத்தியம் ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பாரமான கட்டளைகள், நிபந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்காக அவர் நிறைவேற்றி முடித்தார். நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பார்வையில சகலமும் நிறைவேற்றப்பட்டவர்களாக, தேவனுடைய பார்வையில செம்மையானவர்களாக, நீதிமான்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உண்மைக்கு நீங்க ஒன்றும் செய்யல, இந்த உண்மைக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். என்னென்னோ மைண்டில் மனப்பாடம் வச்சுருக்கிறீங்க, 20 வருஷம் பழிய நெஞ்சில் வச்சுருக்கிறீங்க, கசப்புகளை நெஞ்சில் வச்சுருக்கிறீங்களே. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சத்தியத்தை உங்கள் நெஞ்சில் வைங்க, உங்கள் இதயத்தில் வைங்க, உங்கள் சிந்தையில் வைங்க, உங்கள் இதயத்தின் ஆழ் மனதில் வைங்க. சில மாதங்களிலே உங்க வாழ்க்கையை அற்புதமா மாறும். ஆமென். பாருங்க, கஷ்டத்தையெல்லாம்
இன்றைக்கு தகப்பன் சுமக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை சுமக்கிறார்கள். உன்னுடைய தகப்பன் இயேசு உன்னால் முடியாத எல்லா கஷ்டங்களையும் அவர் சுமந்து தேவனுடைய பார்வையில் உன்னை விலையேறப்பட்டவனாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவன் உனக்கு இந்த உலகத்தில் வருகிற எந்த வியாதியும் உன்னுடைய சரீரத்தை தொடுவதற்கு விடாமல் உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு தகப்பனாக இருக்கிறார், நல்ல பரிகாரியாக, நல்ல டாக்டராக இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் போடுங்க பார்க்கலாம், அந்த பரிகாரின்ற அந்த வார்த்தை என்ன வருதுன்னு பாருங்க. கடந்த வாரத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். அப்பா சொல்கிறாரு, தன் மகன் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டானா. கடன் வாங்கிட்டு கடனே கட்டாமல் வீட்டுக்கு வந்துட்டானா. 1 லட்ச ரூபாய்க்கு 1,30,000 ரூபாய் கடன். 1 லட்ச ரூபா வாங்கினதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி. பல மாதங்கள் வீட்டில் இருந்தானா. மகனுக்காக அப்பா கடன் கட்டுறாராம். மகனால் கட்ட முடியல. நீங்களும் நானும் அவ்வளோ நல்ல அப்பா அம்மாவா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நல்லவங்களா? ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு எதாவது செய்ய விரும்புகிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் உங்களுடைய கஷ்டங்கள், ஆவிக்குரிய, இன்றைக்கு கிறிஸ்தவம் ஆவிக்குரிய காரியங்களையே அதை மிகவும் ஒரு பெரிய பாரமான ஒரு டியூட்டியாக, கடமையாக மாற்றிட்டாங்க. ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக்கிட்டாங்க. ஆனால் பயத்தில் அந்த ஜெபத்தை இன்னைக்கு கிறிஸ்தவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் அவங்களுக்கு ஜெபம் பண்ண கஷ்டம் தெரியும், ஆனால் வேற வழியிலேயே 1 மணி நேரம் ஜெபிச்சு ஆகணுமே. அரை நாள் ஊழியம் செய்ய கஷ்டம், ஆனால் செஞ்சுதானே ஆகணும். பயம், அரை நாள் செஞ்சுதானே ஆகணும்னு கஷ்டத்தில் செய்கிறாங்க. பாருங்க, மதங்கள் செருப்பு இல்லாமல் நீ பாத யாத்திரை வா, பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுது. அங்கிருந்து உங்களை இங்கே அழைத்து வந்து இங்கேயும் ஒரு பரிகாரம் செய் என்று கிறிஸ்தவம் சொல்லுமானால், இந்த கிறிஸ்தவமும் போலியான ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி உங்களை அவர் சொல்லலை. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிற இடமாக இது இருக்கிறது. உன்னால் எதையெல்லாம் சுமக்க முடியலையோ அதை நான் சுமப்பதற்காக தான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். ஆனால் நீங்கள் ஓவர் பரிசுத்தமா, ஓவர் நீதிமானா, என் குடும்பத்தை நான் தூக்குறேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையை நான் தூக்குறேன். நேற்று தினத்தில் நான் இப்படி சொன்னேன், இந்த உலகத்தில் யாராவது சாகணுன்றவங்க இருக்கிறீங்களா? சாகணுன்ற ஆசை யாருக்காவது இருக்குதா? பிச்சைக்காரன் கூட சாகணும்னு விரும்புறது இல்லை. அப்போ பணக்காரன் சாகணும்னு விரும்புவானா? யாருமே சாக விரும்பல, வாழ விரும்புகிறாங்க. நிறைய பேர் எல்லாரும் வாழ விரும்புகிறாங்க. வாழ விரும்புறது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. வாழணும்னு விரும்புறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அது ஆரோக்கியமான விஷயம். வாழணும். ஆனால் வாழணும்னு விரும்பி வாழ்கிறதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் முயற்சி போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, டாக்டரை நம்புறீங்க, நம்பிக்கையான ஆளை உங்கள் பலனில் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா. அப்படி யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க தான் சீக்கிரம் செத்துட்டாங்க. வாழ விரும்புறது தப்பு இல்லை, உன் பலத்தில் நீ வாழ விரும்புகிற பார்த்தியா. என்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, வாழணுன்றதுக்காக நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும், வாழணுன்றதுக்காக நான் இத்தனை பேரை அழிக்கணும், இந்த பவரில் வரணும், இந்த அதிகாரத்தை எடுக்கணும், நான் எவ்வளவு சொத்தை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும், இவ்வளோ சொத்துக்காக நான் வாழணும் அப்படி நீ நினைக்கிற பார்த்தியா. அதனால தான் மனிதர்கள் 1,00,000 பேர் வாழ்கிறதுக்கான பணத்தை ஒருத்தன் கையில் இருக்குது, ஆனால் அவனால் வாழ முடியாமல் சாகுறான். ஆனால் நீங்கள் வாழ விரும்புங்கள். என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது,
அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் என்னை வாழ வைக்க முடியும் என்று அவருடைய கிருபையை நீங்கள் நம்புங்கள். அவர் அன்பை நம்புங்கள். ஆமென். ஆமென். அவர் வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். நிச்சயமா நீங்க வாழ்வீங்க. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் அவனை தொட்டு கூட பார்க்கவே முடியாது. மரணம் ஒரு மனுஷனை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனை பார்த்து மட்டும்தான் மரணம் பயப்படும். மரணத்துக்கு வேற எந்த பயமும் கிடையாது. பணக்காரன், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் டாக்டரு, என் கையில் நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது, அவனெல்லாம் ஒரு இமை பொழுதில் மரணம் தூக்கிட்டு போயிடும். எத்தனையோ நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், நல்லா ஜெபம் பண்ணவங்க தான், ஆனால் கொடிய வியாதியில் அவர்கள் மரித்தார்கள். அவங்க பாவம் செய்யலை, ஆனால் மிகப்பெரிய ஊழியம் செஞ்சாங்க. தேவன் தருகிற ஆரோக்கியத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. வாழ விரும்பினார்கள், ஆனால் தாங்கள் செய்கிற அந்த பெரிய ஊழியத்தில் இருக்கிற டாக்டர்களை நம்பினார்கள். பெரிய சபை இருக்குது, சர்ச்சில் 10 டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டரை நம்பிட்டாங்க. போதகர்கள் எங்க தெரியுமா பெரிய அபாய குழி, பாஸ்டருங்களுக்கு எங்க தெரியுமா பெரிய அந்த அந்த பள்ளம் பறிக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? கஷ்டப்பட்டு நல்லா வாழ்க்கையில் மேலே வருவாங்க, வளர்ந்து ஒரு 4 பணக்காரன் சர்ச்சில் வந்து உட்காருவான் பாருங்க. அவன் வந்து சொல்லுவான், பாஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு பாருங்க. 4 டாக்டர் வந்து நம்ம பார்த்துக்கலான்னு பாருங்க. அங்கே வந்து அவர் அந்த மனுஷன் வார்த்தையை கேட்டுட்டு, பிரதர் கொஞ்சம் இந்த தலை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு அவரை நம்பி போவார் பாருங்க. அங்கே தான் அவருக்கு புதகுழி. எத்தனை கோடீஸ்வரம் வரலாம், எத்தனை கார் ஓட்டுறவன் வரலாம், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், இயேசு தான். ஆமென். இதெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டவன் நான் சொல்கிறேன். எத்தனை டாக்டரை நான் பார்த்தேன், என்னை மாதிரி நல்ல பேர் எடுத்த பாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வல்லவர் நல்லவர்னு அவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரில. திடீர்னு நீங்கள்லாம் பார்த்தீங்க தானே, யாருன்னே தெரில, புது புது புதுன்னு ஒரு கூட்டம் வந்தானுங்க. திடீர்னு நல்லா கொண்டாடினானுங்க, திடீர்னு காண போயிடுவானுங்க. எத்தனை பேரை பார்த்தேன், டாக்டர்ஸுங்களை, பிஸ்னஸ் மேன்களை, பிஆர்ஓ, மேனேஜ்மெண்ட் லீடர்ஸுங்களை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பரிகாரி. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமென். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம், உங்களை குறித்து உங்கள் அப்பாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? பாருங்க, இஸ்ரவேல் நாட்டுடைய ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆசா அரசாண்ட 39வது வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு, அவன் காலில் ஒரு வியாதி வந்துருச்சு. அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. பாருங்க, பார்க்குறாரு ஒரு ராஜாவை, அவன் நோய் ரொம்ப கொடுமையாக ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? அவனுடைய நோய் ரொம்ப கொடுமையாக, வேதனை அதிகமாக ஆயிடுச்சு. ஆண்டவர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு இவன் என்னை தேடி வருவான், என்னைக்கு என்னை தேடி வருவான். இன்னைக்கும் உங்களுக்கு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, வரக்கூடாது, வியாதி உங்களுக்கு வராது. ஒருவேளை ஒரே ஒரு பர்சன்டில் சின்னது ஒரு கொஞ்சம் வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. பாருங்க, அந்த ராஜாவை பார்க்குறாரு. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் எங்கெல்லாம் அந்த வியாதியில ஓடுறான்னு பார்க்குறாரு. ஒவ்வொரு டாக்டரா தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறான். அங்க வார்த்தை எப்படி போட்டிருக்குதுங்க? பரிகாரிகளை, மருத்துவர்களை தேடி தேடி ஓடுகிறான்.
ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் என்னை தேடி வருவானா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் பரிகாரி, உன்னை ராஜாவா உட்கார வச்சது நான் தான், உன்னை ஆசீர்வதிச்சது நான் தான், அதிகாரம் கொடுத்தது நான் தான், இவ்வளவு தூரம் உன்னை உயர்த்தி வச்சு நான் உனக்கு ஆரோக்கியத்தை தரமாட்டேனா? வாழ்நாட்களை தரமாட்டேனா? நல்ல சுகத்தை தரமாட்டேனா? ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் திரும்பவே இல்லை. டாக்டரா தேடிக்கிட்டே இருக்கிறான். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோட பேசுறாரு. உன் பலவீனமான நேரங்களில் உன்னை ரொம்ப கவனமாக ஆண்டவர் பார்க்குறார். நீ யாரை தேடுற? நீ யாரை தேடுற? நீ எங்கே ஓடுற? உன் எண்ணம், வியாதி வந்தவனும் உன் எண்ணம் என்னவா மாறுது? முதல் என் எண்ணம் வர வேண்டியது, என் தேவன் எனக்கு பரிகாரி. பாருங்க, இந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்றார். அதுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்க பாருங்க விளக்கம், கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. எகிப்து தேசத்துல வந்த அந்த 10 வியாதிகள் மட்டும்தான் உனக்கு வராதுன்னு சொல்றாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அதை சொல்றாரு, இது நமக்கு சொல்லல அப்படின்றாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற எங்கேயோ இருந்து ஒருத்தன் சூனியம் வைக்க வேணாம், கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனே சூனியம் வச்சிருவான். வசனத்தை படிக்கிறது கிறிஸ்தவங்க தான், அந்த வசனத்தை படிச்சு போதிக்கிறது ஒரு பாஸ்டர் தான். அவர் என்ன சொல்றாரு, அந்த எகிப்தில் இருந்த அந்த 10 வாதைகள் மட்டும்தான் வராம ஆண்டவர் காப்பாத்துவாராம். இன்னைக்கு பல ஆயிரம் வியாதிகள் வந்துருச்சா, அந்த வியாதிகள்லாம் உங்களுக்கு வந்தா உங்களை காப்பாற்ற மாட்டாராம். எவ்வளவு ஒரு தன்னை படைத்த தேவனை எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க பாருங்க இன்னைக்கு ஊழியர்கள். தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துறாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? தேவனுடைய வல்லமையை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். சங்கீதம் 78:41. இயேசுவை அறியாதவெல்லாம் அவரை பார்த்துட்டு சிலுவை போட்டு போயிடுவான். இயேசுவை அறியாதவன் அவரை பார்த்துட்டு ஒரு சிலுவை போட்டுட்டு கும்பிட்டுட்டு போயிடுவான். ஆனால் இயேசு அறிஞ்சவன் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்கள், எந்த ஜனங்களை விடுதலையாக்குனாரோ, எந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான தேசம் கொடுத்தாரோ, எந்த ஜனங்களை என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னாரோ, எந்த ஜனங்களுக்காக அவர் பூமிக்கு வந்தாரோ, அந்த ஜனங்கள் தான் அவரை கேவலப்படுத்திட்டாங்க. உன் வாழ்க்கையில் வியாதி வரும்போது, பலவீனப்படும் போது நீ கர்த்தரை நீ மட்டுப்படுத்திடாதீங்க, சீப்பாக நினைச்சிடாதீங்க. அவரால் எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், எகிப்துனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதங்க அடையாளப்படுத்துறாங்க? எகிப்துனா பைபிள் காலேஜில் எல்லாம் எகிப்து அப்படின்னாலே அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, பாவம், சாபம், அடிமைத்தனத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாவம், எகிப்து என்றால் பாவம்ன்றதுல கிறிஸ்தவம் தெளிவாக இருக்குது, பின்மாற்றம் அப்படின்ட்டு. ஆனால் அதே எகிப்துனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வியாதி, நோய், மரணம் என்ற அர்த்தம். அந்த எகிப்தின் அந்த நோயை, அந்த மரணத்தை இயேசு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாக்கா நம்ப மாட்டேங்கிறாங்களே. சரி, நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க?
எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள் ஒன்றையும் ஆண்டவர் உங்களுக்கு வரப்பண்ண விடமாட்டார், உங்களை தொட விடமாட்டார் அப்படின்னு சொல்ற. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒருவேளை இன்னைக்கு உங்க உடம்புல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எந்த வியாதியையும் இயேசு என் சரீரத்தை தொட விட மாட்டார். எந்த வியாதியும் உங்க சரீரத்தை முதல்ல தொடவே முடியாது. ஏன்னு சொன்னா, உங்க சரீரத்தை தொட முடியாத அளவிற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்க என்னங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. இந்த மிலிட்ரி இருக்கிறாங்க பாருங்க, மிலிட்ரி கேம்பஸ் நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்கள்ல மிலிட்ரி கேம்பஸ் இருக்குது. பொதுமக்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கே போக மாட்டாங்க. அந்த இடம் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் நிறைந்த இடமாகவே இருக்கும். அந்த இடத்துல கால் வைக்கவே ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு இதாகவே இருக்கும். ஒரு மிலிட்ரி கேம்பஸை பார்த்தாலே ஒரு தொட முடியாத ஒரு பயம் உண்டாகுதுன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, அந்த தலைமை செயலகத்துக்குள்ள போகிறதுக்கே ஒரு பயம் வரும். ஏன்னா அது அதிகாரம் நிறைந்த இடம். ஒரு கலெக்டர் ஆபீஸ் அந்த கட்டடத்துக்குள்ள போகும்போதே ஒரு பயம் வருது. அப்படியானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எந்த வியாதியும், எந்த பிரச்சனைகளும், போராட்டங்களும், கண்ணீர்களும் கிறிஸ்துவை நெருங்கவே முடியாது. கிறிஸ்து என்ற பெயரை சொன்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பயப்படும். ஆமென். கிறிஸ்துவையே அந்த வியாதிகள் தொட முடியாது அப்படின்னா, உன்னை எப்படி தொட முடியும்? என்னம்மா, முடியுமா? முடியாது. இதை நீங்க மறந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய கேட்குறீங்க, மறந்துடுறீங்க. இந்த வாரம் கேட்பீங்க, நல்லா தான் இருக்குது, சூப்பராக, மறந்துடுவீங்க. மறந்துடக்கூடாது. வியாதி உங்களை தொடாது. ஏன் தொடாது? கிறிஸ்துவுக்குள். பாருங்க, இப்பதான் சொன்ன, அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால். ஆமா. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கா? எவ்வளோ பாவப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலே இந்த டாக்டருங்க உங்ககிட்டேருந்து ஒரு 1000 ரூபா பிடிங்கிறாங்களே, ஒரு சின்ன அடிப்பட்டாலே. இந்த 1000 ரூபா சம்பாதிக்க எத்தனை நாள் வேலைக்கு போகிறீங்க? ஒரு நாள் 1000 ரூபா எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 500 ரூபா எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? பாருங்க, 1000 ரூபான்றது ஒரு சிலருக்குலாம் 4 நாள் சம்பளம், ஒரு சிலருக்கு 2 நாள் சம்பளம், ஒரு சிலருக்கு 1 நாள் சம்பளம். அப்போ நான் பேசுறது எத்தனை பேருக்கு பிரயோஜனமானதை பேசுறேன்னு எத்தனை பேர் புரியுது? ஆமென். கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறது தான் இந்த உலகத்தில் யாருக்குமே பணம் கொடுத்தா கூட அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை பெற முடியாத ஒரு பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆமென். இதை நீங்க அறிக்கை பண்ணணும், இதை தினந்தோறும் பேசணும். ஏசப்பா, நான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, எந்த தீங்கும் என்னை தொட முடியாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஆமென். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமை ஒன்றும் செய்யாது. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால எந்த வியாதி என்னை தொட முடியாது. ஆமென். இதை தவிர வேற என்னங்க நீங்க பேசுவீங்க? ஊர் கதையா? சினிமா கதையா? தேவையில்லாததை பேசி 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 நம்ம நிலைமை எங்க வந்து நிக்குது பாருங்க. நான் சொல்றதை இதை இன்னையிலேருந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா 1 மாசத்துல உங்க வாழ்க்கையே மாறிடும். ஆமென். நான் என் கருத்து சொல்றேன்னா, இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கேப்டன் பிரபாகரன் கருத்து, அரிஸ்டோ கருத்து, இவங்க கருத்து சொல்றேனா?
இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். ஆமென். 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற தெய்வீக சுகத்தை குறித்ததான நல்ல வெளிப்பாடுகள் இன்றைக்கு ஊழியர்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய மனசுக்குள்ள ஒரு தெய்வீக சுகத்தை குறிச்சதான நல்ல அற்புதமான காரியங்கள் இருக்குது. நம்ம நல்லா வாழணும்னு அவர் விரும்புகிறார், அவர் இருதயம் விரும்புது. அதை குறிச்சதான ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இல்லை. ஆனால் வியாதியை குறித்து, நோயை குறிச்சதான தவறான எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். எந்த எண்ணம் நமக்கு தேவை? வியாதியை குறித்து நம்ம அந்த எண்ணம் நம்மளை வியாதியை குறித்து நம்ம யோசிக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் போக போகிறோமா? அந்த எண்ணங்களே உங்களை இன்னும் வியாதிக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். தான் சொன்ன இல்லைங்களா, அந்த ஆசா ராஜாவை ராஜாவாக்குறாரு. பாருங்க, ஒரு மனுஷனை ராஜாவாக்குறாரு, அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அவனுக்கு வல்லமையை கொடுக்கிறாரு, அவனுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறாரு. இவ்வளவும் தந்தவர் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்கு என்னை தேடி வருவானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவனை ஆண்டவரை தேடி மட்டும் வரலையா, அவன் டாக்டருங்களா பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் செத்தே போனா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஒரு சீன் ஒன்று பார்த்தேன். பாருங்க, இந்த அண்ணன் தம்பிங்க இருப்பானுங்க, ஒரு மூணு 4 பேர் இருப்பானுங்க. ஒரு தம்பி வந்து என்ன பண்ணுவான்னா, கெட்டவங்களோடு சேர்ந்து கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த கெட்ட அந்த கூட்டம் வந்து தன் தம்பியை அடிக்க ஆரம்பிக்கும். அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 2 அண்ணனுங்க சொல்லுவாங்க, அவன் மட்டும் இந்த பக்கம் கையை நீட்டி அவன் பிடிச்சிருட்டோம், அடுத்தது நான் அவனை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆண்டவர், என்கிட்ட வந்துரு நான் பார்த்துக்கிறேன்றார். ஆமென். ஆனால் கடைசி வரைக்கும் ஆசை என்ன பண்ணல, ஆண்டவரை தேடி வரல. கடைசி வரைக்கும் அவரை தேடி வரவே இல்லை. வியாதியிலே அவன் சாகிறான். வியாதியை அழிப்பதற்காக தான் தேவன் ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் வந்து வியாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவமாக மாறிடுச்சு. ஊழியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, வியாதிகளை குணமாக்கணும். இலவசமாய் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஆண்டவர் சொல்றார், இலவசமா அதிகாரம் தரேன், நீங்கள் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சுன்னா, வியாதியை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு மருந்து போட்டுக்கிட்டு ஊசியை குத்திக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும், எவ்வளோ காலம் இந்த வாழ்க்கை ஓடுதோ அவ்வளோ காலம் ஓடுட்டோம். நீங்கள் பைபிளை தூக்கியிருக்கவே வேணாங்க. ஏன் தெரியுமா? வெளியே இருக்கிற மனுஷங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல அண்ணன் எனக்கு தெரியும், நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர்கிட்ட சொல்லும் போது, நல்லா இருக்கிறீங்களாண்ணே, இறந்துட்டார் அவர், பெரம்பலூரில் தான். நல்லா இருக்கிறீங்களாண்ணே? ஏதோ இருக்கிறேன்ப்பா, ஏதோ காசு இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன், நானே ஊசியை அப்படி குத்திக்கிறேன், கிட்னி நானே ஊசியை குத்திக்கிறேன், ஏதோ ஓடுற வரைக்கும் ஓட்டோம். அவருக்கு இயேசு தெரியாது, ஆனால் பரிகாரி உங்களுக்கு தெரியும்ல. ஏதோ சுகர் வந்துருச்சு, மாத்திரை போட்டுக்கிறேன், ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, மாத்திரையை போட்டுக்கிறேன், போகிற வரைக்கும் போட்டும்பா வாழ்க்கை. இப்படி தான் நம்மளை பழக்கி விட்டுட்டாங்க. ஆமென்.
Amen. இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் முற்றிலும் ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா, மரணத்தை ஜெயித்தார். மரணம் அப்படின்றது வியாதிகளை, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவர் ஜெயித்தார். ஆமென் சொல்வீங்களா? Amen. இன்னைக்கு தெய்வீக சுகத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கான நம்முடைய விசுவாசமே இன்னைக்கு தப்பா போயிருச்சு. கிறிஸ்தவம் சொல்லுகிற பொய் என்னன்னா, நம்ம பாவம் செஞ்சதுனால இந்த வியாதி வந்துருச்சு. வியாதி வந்ததுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்றாங்கங்க கிறிஸ்தவங்க? சொல்லுங்க, வியாதிக்கு என்ன காரணம் சொல்றாங்க? வியாதி வந்துருச்சுன்னா யாருமே சொல்லவே வேணாம், நம்மளாவே நினச்சிக்கிறோம், நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டேன், அதனால தான் இந்த வியாதின்றத நம்ப ஆரம்பிச்சிடுறோம். என் பாவத்துக்காக தேவன் என்னை தண்டிக்கிறார், அதனால இந்த வியாதியை எனக்கு தந்திருக்கிறார், இந்த வியாதியினால தேவன் என்னை பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னு நம்புறோம். உண்மையா இல்லைங்களாங்க? இந்த வியாதியினால தேவன் என்னை பரிசுத்தமாக்குகிறார் நான் நம்பினேன் பாருங்க. இதை ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 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 குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு நினச்சிங்களேன், அந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா நானே சொல்லியிருக்கிறேன், அந்த அப்பா அம்மாட்ட சொல்வேன், நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கிறீங்களா, அதனால தான் குழந்தை அப்படி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எங்களை பரிசுத்தமாக்குன்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார், நானே சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்தில் நமக்கு இருந்த அறிவு அவ்வளோதான். என் பையன் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில், அது என்னது டெங்குவா, டெங்கு வியாதியில் அவன் இருக்கும்போது நம்ம சர்ச்சிலிருந்து என்கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இப்படியே சொன்னாங்கங்க, இந்த வார்த்தை குறையாமல் சொன்னாங்க. ஏதோ தப்பு கிப்பு செஞ்சுருந்தாக்கா நடந்திருக்கலாம், இதெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க, கடவுள் ஒரு சுகம் கொடுப்பாரு. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு வருகிற அந்த வியாதியில் அந்த வலியை உங்களால் தாங்க முடியலன்னா, உங்களை படைச்ச தெய்வத்துக்கு எப்படிங்க அவங்களுடைய வலியை அவரால் தாங்க முடியும்? சார், ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செஞ்சதுனால கடவுள் அடித்து வியாதியை கொடுக்குறாருன்னா, சார் இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷன்றவனே நடந்திருக்கவே முடியாதுங்க சார். இந்த உலகமே ஆவிங்களுடைய உலகமாக மாறி இருக்கும். நீங்களும் நானும் பேயாக தான் சார் இந்த பூமியில் சுற்றி இருப்போம். நான்லாம் 100 முறை செத்துருக்கணும் சார். யோசிங்க பார்க்கலாம், எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? உங்களுடைய பாவம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தடையே இல்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வியாதியின் மூலமாக தண்டிச்சு ஒரு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இயேசு அவர் ஒரு மோசமானவர் இல்லை, அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, பொல்லாத உங்கள் பெற்றோர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எப்படி பொல்லாதவரா இருப்பாரு? அப்படியே ஒவ்வொரு விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதலை நான் கொண்டு வர நான் ரொம்ப கடினமாக நான் முயற்சி பண்ணுறேன். இந்த நேரத்தை நீங்கள் ஏதோ ஜாலியாக ஓடிடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய பாவத்தினால் நம்மை நாமே தண்டிச்சு கொள்ள முடியும். ஆனா நம்ம பாவத்தை வைத்து தேவன் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம ஒரு சிகரெட் குடிக்கிறோம், நம்ம மதுபானம் குடிக்கிறோம், நம்ம சரீரத்தை கெடுக்கிற பாவங்களை நம்ம செய்கிறோம். அதனால நம்ம சரீரத்துக்கு நாமே வியாதியை கொண்டு வருகிறோமே தவிர கடவுள் ஒரு நாளும் நமக்கு அவர் வியாதியை கொண்டு வருவது அல்ல. உண்மையா இல்லைங்களாங்க? புரிஞ்சுக்க முடியுது தானே? அந்த புகையை குடிக்கிறோம், அதிலே போட்டிருக்குது, அது புற்றுநோய் உண்டாக்கும்.
அதை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. அதையும் மீறி நம்ம அதை செய்கிறோம். மதுபான கடையில் அது கேடு அப்படின்னு சொல்லியிருக்கு, வாங்குகிறோம். இதை குடிச்சு இதை பண்ணிட்டு கடவுள் எனக்கு வியாதியை தந்துட்டாருன்னு சொல்லலாமா? யாரு காரணம்? நம்ம தான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விரும்புகிற அவர் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாராம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க விரும்பணுன்றதுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு. நீங்களும் உங்க பின்னாடி வருகிற உங்க சந்ததியும் உங்க பிள்ளைங்களும், உங்களை மட்டும் சொல்லல, உங்க பிள்ளைங்களும், உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கள் பிறக்க போறாங்களே, அந்த ஒவ்வொரு சந்ததியும் இந்த பூமியில நன்றாயிருக்கும்படி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் செத்து பரலோகத்திலே நன்றாயிருக்கும்படி இல்லை, எங்கங்க இந்த பூமியிலே நன்றாய் இருக்கும்படி. அந்த வார்த்தையை கொஞ்சம் சவுப்பு ஸ்கெட்சு கிச்சு இருந்தா அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையில தினமும் முழிங்க. மூதேவி மூஞ்சிலையும் பேய் மூஞ்சிலையும் காலையில முழிக்காதீங்க, இந்த மாதிரி வார்த்தையில முழிங்க. நன்றாய் இருக்கும்படி. வீட்டில் போய் ஒரு சாட்டையோ ஏதோ வாங்கி, இல்லை ஒரு வீட்டில் உங்கள் சொந்த வீடாக இருந்தால் ஒரு பேனாவில் எழுதுங்க. தூங்கி ஏந்திரிக்கும் போது முதல்ல அதை பார்த்து நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும், பாருங்க வார்த்தை என்ன பாருங்க, என்றென்றைக்கும். இத இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய பணக்கார ஒரு அதிகாரியால கூட சொல்ல முடியாது. என்றென்றைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? நைட்டு படுத்துட்டு காலையில நான் சந்திப்போம்னு உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய கிருபையினால் மட்டும்தான் சொல்ல முடியும். தேவனுடைய கிருபை நம்மை வழி நடத்தும், விசுவாசிக்கிறோம், நாளைய தினத்தில் நாம் சந்திப்போம் சொல்ல முடியும். கிருபை இல்லாம வேற சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, இருக்குங்களாங்க? இல்ல, வேற வாய்ப்பு. என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்து வாழும்படிக்கும். பாருங்க என்னங்க, அவர் கொடுக்கிற அந்த தேசத்துல என்றைக்கும் வாழணும். இப்ப நீங்க இங்க வாழ்றீங்களே, நீங்க இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை தேவன் தந்தது. ரொம்ப அதிக பிரசங்கி மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, உன் வாழ்க்கை தேவன் தந்த பிச்சை. அப்படியா? எந்த அப்பா இந்தடா பிச்சை வாங்கிட்டு போடா அப்படின்னு வரா? இந்தடா பிச்சை. தயவு செய்து அந்த அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இருந்துலாம் நீங்க என்னைக்கு நீங்க ஒதுங்கி வரீங்களோ, டேக் டைவர்ஷன் எடுக்கணும். நீ ஒதுங்கி ஒதுங்கி நீ என்னைக்கு வரியோ அப்போதான் நீ கிறிஸ்துவண்டையிலே கரை சேர்ப்ப. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நீங்க நீடித்து நாட்களாய் இருக்கும்படிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலையில கை வச்சு, நான் நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் இருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு நன்றாய் இருக்கும்படிக்கு நன்றாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரங்க. ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, கடவுள் கொடுத்த வரம் அது. ஆமென், ஆமென். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க, அற்புதமான ஆசீர்வாதம். பிள்ளைகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமானது அது அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிற நமக்கு பேசுறதுக்கு வாயே வரமாட்டேங்குது. நம்ம அதை பேசுறதுக்கு கூச்சப்படுறோங்க. ஆனா தேவனை அறியாத உலகத்தில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் பேசுறாங்கங்க. நேற்று யூடியூப்ல பார்க்குறேன், ஒரு பாய் ஒருத்தர் சொல்றாரு, இந்த புள்ள பிறந்துச்சிங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு காரில் போனாராம். அந்த காரை பார்த்துட்டு அவங்க பொண்ணு சொன்னிச்சான், அப்பா இந்த காரு வேணும்னு. என் பொண்ணு கேட்டோன்னு உடனே அந்த காரு வாங்கினேங்க, ஸ்டாலின் போகிற காரை. ஏன்னு சொல்கிறாரு, என் பொண்ணு பிறந்தப்போ தாங்க என் வாழ்க்கை மாறுச்சு.
கடவுள் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கடவுள் உங்களுக்கு கொடுத்த பையன், கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொண்ணு, கடவுள் உங்களுக்கு கொடுத்த கணவர், கடவுள் உங்களுக்கு கொடுத்த அம்மா அப்பா எல்லாமே ஒரு வரங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. அதெல்லாம் இந்த நாட்கள்லயே நீங்க அதை கனப்படுத்தி அதுக்கு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா மாறும். நாங்கெல்லாம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கலங்க. அம்மா அப்பாவோட வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கல. அண்ணன் தம்பிங்களோட வாழ்ற அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சத்தியத்தை நாங்கள் இன்னைக்கு அறிகிறோம். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குதா? நேற்று தினத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன், என் பிள்ளைங்களை எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுத்த சரித்திரமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் நான் கிச்சனில் போயிட்டு அவனுங்க என்னெல்லாம் விரும்புகிறானுங்களோ எனக்கு தெரியல, அது என்னால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம். என்ன மாதிரி என் பசங்க ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்றதுல நான் கிச்சனில் என்றைக்குமே போய் பார்க்குறேன்னா தெரியுமா, அரிசி இருக்குதா, எண்ணெய் இருக்குதா, பருப்பு இருக்குதான்னு பார்ப்பேன். இது 3 இருந்துச்சுன்னா சாப்பாடு செஞ்சிடலாம். அவனுங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் தெரியாது, இன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கை புரியாது சொல்கிறதெல்லாம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். எதுக்குடா ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க, இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமென். பாருங்க, தெய்வீக சுகம், ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம உறவுகளை எந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்துறீங்க, உறவுகளை எந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு நீங்கள் மதிக்கிறீங்க, அந்த உறவுகளில் எந்த அளவுக்கு அன்பு கூறுறீங்களோ அதில் தான் தெய்வீக சுகம் இருக்குது. இது எனக்கு ஒரு பாயிண்டே இப்போ இல்லை, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரமா 6:1 வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ம் ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நன்மை உண்டாயிருப்பதற்கு. நன்மை உண்டாயிருப்பதற்கு. எத்தனை பேருக்கு நன்மை வேணுங்க? ஆமென். இந்த நன்மை உண்டாயிருப்பதற்குன்னு சொல்லப்பட்டிருக்குதே, இது யார் கொடுக்கிற நன்மை தெரியுமாங்க? தேவன் கொடுக்கிற நன்மை. மனுஷன் செய்கிற நன்மை நம்ம வாழ்க்கையை திருப்தியாக்காதுங்க. அவர் சொல்றாரு, அவர் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். ஆமென். நன்மையினால் அவர் உனக்கு நன்மையை உண்டாக்குவார். அந்த நன்மை உன்னை திருப்தியாக்கும். பாருங்க, பூமியில உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். இந்த உறவுகளை நீ அம்மாவை கனப்படுத்துறது இன்னைக்கெல்லாம் ஒரு கலாச்சாரம் வந்துருச்சுங்க. டே அப்பா அப்படின்றான் அம்மாவை. ஏய் இன்னாடி எடுத்துட்டு வாடி சாப்பாடு அப்படின்றான் அம்மாவை புள்ள. ஒய்ஃப் சொல்லுது கணவர், டே கணவா என்னடா பண்றது. புருஷன் தான் மனைவியை மதிக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கா? புருஷனை குறித்து பொண்ணுங்க சொல்றது, எங்கப்பா அவரு அப்படின்னா நம்ம மதிப்பாக சொல்கிறோம், அது சொல்லலாம். அவன் எங்கே போனான்னு தெரிலங்க. புருஷன்ற அந்த கேரக்டர் என்ன தெரியுமா? காடு, கடவுள் பிதாவை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டது, அந்த குடும்பத்தை உருவாக்கப்பட்டது. ஆமென். ஆமென். குடும்பத்தில் கணவன்ற அந்த கேரக்டர் பிதாவை அடையாளப்படுத்துகிறது. மனைவின்ற கேரக்டர் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. பிள்ளை என்கிற கேரக்டர் இயேசுவை அடையாளப்படுத்துது. நம்ம பிள்ளைங்களை கூட கிறிஸ்துவை கனப்படுத்துவது போல பிள்ளைகளை நம்ம கனப்படுத்தணும். ரொம்ப ஓவராக நான் பேசுகிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? என்ன இவர் இப்படிப்பட்ட பாஸ்டரில் இன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை நம்ம சொல்ல வேண்டியதை கரெக்டாக நம்ம சொல்லணும்ல. பிள்ளைங்களை கிறிஸ்துவை எப்படி கனப்படுத்துகிறோமோ அப்படி படுத்தணும். மனைவியை ஆவியானவர் எப்படி கனப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி கனப்படுத்தணும். கணவனை
பிதாவை கனப்படுத்துவது போல கனப்படுத்தணும். இப்படிப்பட்ட அந்த உறவானது நன்மைகள் ஊற்றப்பட்டு திருப்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம்னா, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை, சுகம் நிறைந்த வாழ்க்கை, நீடித்த நாட்களாக வாழ்கிற ஒரு ஆசீர்வாதம். நீடித்த நாட்களா நிறைய பேர் வாழ்றானுங்க, வியாதியோட படுத்த படுக்கையிலே இருக்கிறானுங்க. ஒரு சில ஆட்கள்லாம் வியாதியில உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, மருமகளை பழி வாங்கணும்னே வியாதியில உயிரை பிடிச்சிட்டு இருக்குது. அந்த மருமக என்னைக்குடா இது சாகாது. இது ஒரு வாழ்க்கையாங்க? இதுக்கு நீடித்த நாட்கள்ன்ற சொல்லவா முடியும்? நீடித்த துன்பம், வேதனை. ஆனால் இயேசு உனக்கு பரிகாரியாக இருப்பார் என்றால் நீடித்த நாட்களா நீ வாழ்வ, இன்பத்தோடு வாழ்வ, ஆரோக்கியத்தோடு வாழ்வ, சுகத்தோடு வாழ்வ. எத்தனை வயசானாலும் நீ உன்னை பார்க்கும்போது நீ அழகாவே இருப்ப. அந்த அழகு கிறிஸ்துவின் அழகு. ஆமென் சொல்வீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். முதல்ல கடவுள் நான் பாவம் செஞ்சதுனால, முதல் பொய்னாங்க, நான் பாவம் செஞ்சதுனால இந்த வியாதி எனக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவது பொய் என்ன தெரியுமா? தெய்வீக சுகத்துக்கு தேவனுக்கு சித்தம் இல்லை. என்னங்க சித்தம் இல்லை. ரெண்டாவது பொய் என்னன்னா, தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒருவனை சுகமாக்குவாரு, தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரு. ஆனால் தேவன் நாம் எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நீங்க 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகியாக ஒருவன் வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார்ல. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு அதற்கு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. இன்னைக்கு சித்தம் இருக்குதா? இந்த வியாதி குணமாக சித்தம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்னன்னா, சித்தம் உண்டு. எந்த மனிதனானாலும், ஆமென், ஆமென், எந்த மனிதனானாலும் சொல்றேங்க நான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நோனா நோ தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா? நோனா நோ தான், நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்ற மாதிரி. சித்தம் ஆகுனா அது எந்த மனுஷனானாலும், அது எந்த மனுஷன், முஸ்லீமானாலும், இந்துவானாலும், கிறிஸ்தவனானாலும், சீக்கிய மதமானாலும், சேட்டு ஆனாலும், எந்த மதமானாலும் அவன் இயேசுவை தேடி வருவானானால் எல்லாமே அவர் கையில் பிசைஞ்ச மனுஷன்தான். எல்லாமே ஆமென், எல்லாமே அவர் பிசைஞ்ச மாவு தாங்க, மண்ணு தாங்க. ஆமென், ஆமென். இப்போ சர்ச்சில் இருக்கிறதுனால உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் டிவி பார்க்குறாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகல, அவங்க மேலே கோபமாக இருக்கிறாரா? இல்லை இல்லை. என்ன வித்தியாசம்? உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு, அவன் மேலே அன்பாக இருக்கிறாரு. நீ இன்னைக்கு சத்தியத்தை கேட்குற பத்தியா? இந்த சத்தியத்தினால உன் வாழ்க்கை அவனை விட சிறந்திருக்கும். ஆமென். இன்னும் வேதத்தினுடைய வெளிச்சம் உனக்கு கூடுது. தேவனை குறிச்ச வெளிச்சம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. உன் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உன் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், உன் சரீர சுகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு முன்னேற்றத்தில் உன்னை கொண்டு போகும். ஆமென். இயேசுவை இந்த நாளில் தேடாதவன் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்துக்காக அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் அவருடைய சத்தியத்தை நீ விசுவாசிக்கும் போது இயேசு அவர் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஒரு படி முன்னேற்றுகிறார். தான் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது கிறிஸ்தவங்க
இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் யோசித்தேன். சிலர் தான் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம். சிலர் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? பரிசுத்தம்னு வரும்போது எது சித்தம் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க? இல்லைன்னு சொல்றது இல்லை. நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு சித்தம் அப்படின்றாங்க. நீதியாக வாழணும் அப்படின்னு வரும்போது எல்லாம் நீதிமானா வாழணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தம்ன்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஆண்டவருடைய சித்தம்னு சொல்கிற ஆரோக்கியமாக வாழ்றது மட்டும் குத்தம்னு சொல்கிறீங்களே, என்னங்க? எப்படி தேவனுக்கு நாம் பரிசுத்தமாக வாழ்வது என்பது சித்தமாக இருக்குதோ, அதே போல நம்ம ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் செழிப்போடும் வாழ்வதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். 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 விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமா, நீங்க செழிப்போடு வாழ்றது அவருடைய சித்தம், ஆரோக்கியத்தோடு வாழ்றது அவருடைய சித்தம். ஆமென். அவர் விரும்புகிறார். உன் மன விருப்பத்தின் படியெல்லாம் தந்தருளுவேன்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். மூணாவது என்ன தெரியுங்களா? நோய் வந்துருச்சுன்னா கடவுள் அவங்க மேல கோபமா இருக்கிறாரு. என்னங்க? கோபமா இருக்கிறாரு. பைபிளை நல்ல காரியங்களுக்கு படிக்கிறத விட குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கறதுக்கு படிக்கணும்ட்டு படிக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு அப்பா ஊழியம் செஞ்சாராம். அந்த அப்பா இருக்கும்போது அந்த அப்பா தான் பையனை ஃபாரினுக்கு அனுப்பி பைபிள் காலேஜ் படிக்க வச்சாராம். அந்த பையனை தன் ஊழியத்தில் உருவாக்குறாரு. அப்பா உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அப்பாட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானா. அவர் பிரசங்கத்துக்கெல்லாம் எதிர்ப்பான வசனங்களே கேட்பானா. இன்னைக்கு அவர் பேசுகிற வசனத்துக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஆப்போசிட் வசனங்களாக கொண்டு வந்து பேசுவானா. அந்த அப்பா சொல்வாராம், இவன் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறான்ல, கோபம் வருமா. அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுவாராம். அவர் சொல்வாராம், டேய் நீ எல்லாத்தையும் விதண்டாவாதத்துக்காக என்கிட்ட கேள்வி கேட்குறியடா. உன் அப்பாவை நீ பார்க்குறல்ல, நீ என்னை பார்க்குறல்லடா, என் வாழ்க்கையை பார்த்து நம்புடா அப்படின்னு வாரான். என் வாழ்க்கையை பார்த்து நம்புடான்னு. கடைசியில் அந்த அப்பா செத்துட்டாரு. இன்னைக்கு தான் அப்பாவுடைய இல்லாதப்போ தான் தெரியும் ஒரு பிரசங்கியார் இருக்கும் போது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஆண்டவர் சித்தம் என்னை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஏன்டா இந்த மக்களோட இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, உன் பிரசங்கத்தை கேட்க உலகமே எதிர்பார்க்குது, வாடான்னு என்னை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான்னு நினச்சிங்களேன். அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, இப்படி ஒருத்தவன் சுகத்தை குறித்து பேசினானே, பொருளாதாரத்தை குறித்து பேசினானே, தேவனுடைய அன்பை குறித்து பேசினானே, கிருபையை குறித்து பேசினானே, இன்னைக்கு யாரா நமக்கு பேசுவான்னு அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மகன் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறான், அப்பாவுடைய வார்த்தைகள் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். தேவன் அன்பானவர், அவர் கோபமாக இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, தேவன் அன்பானவர். தேவன் அன்பானவர். அவர் உங்கள் மேல் கோபமாக இல்லை. அவர் உங்கள் மேல் கோபமாக இல்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? எனக்கு நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் நினைச்சீங்க நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு இன்னைக்கு இந்த அடிபட்டுருச்சுன்னு? எத்தனை பேர் நம்புனீங்க? சும்மா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் நம்புனீங்க இந்த கையில் இன்னைக்கு காலில் அடி வந்துச்சு, இன்னைக்கு நான் செஞ்ச தப்பு தான்? பாருங்க, உண்மையாக ஒரு சிலர் சொல்கிறாங்க, நம்பி இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் யதார்த்தமாக அது அடிபட்டுச்சு. என்னங்க, எத்தனையோ நாள் உங்களுக்கு நல்லது நடந்துச்சே, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எத்தனையோ நாள் நீங்கள் நம்பவே இல்லையே, உங்களுக்கு நன்மை நடந்துச்சே, நீங்கள் யோசிச்சிங்களா? இப்படி இன்னைக்கு நான் ஜெபமே பண்ணலையே, எனக்கு இந்த நன்மை நடந்திருக்குன்னு யோசிச்சிங்களா? அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரலன்னா உங்கள் வாழ்க்கையில் யார் தலை விரிச்சு ஆடுறா? புரியுதுங்களாங்க? உங்களுக்காக நான் கேள்வி எழுப்பி உங்களை யோசிக்க வைக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணல,
நீங்க தப்பு பண்ணுனீங்க, ஏதோ தப்பு பண்ணுனீங்க, ஆனா அன்னைக்கு நன்மை நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஏன் அன்னைக்கு நீங்க யோசிக்கல? ஐயோ நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு நான் தப்பு பண்ணுனேனே, இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுனேனே, ஆனா எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடந்துருச்சே. ஏன் யோசிக்கல? பிசாசு உன் வாழ்க்கையில தலை விரிச்சு ஆடுறான், அதனால்தான் உனக்கு அந்த எண்ணம் வரல. ஆனா உனக்கு ஒரு அடிபட்ட உடனே, ஒரு வியாதி வந்த உடனே உனக்கு ஒரு எண்ணம் வருது, ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, ஐயோ நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? புரியுதா தம்பி? புரியுதா? இது யார் சொல்லி கொடுத்தா? ஒரு தப்புக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, 1000 எண்ணம் வருது. கடவுள் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சாரு, ஏங்க உங்களுக்கு கேள்வி வரல? யோசிங்க. இப்ப சொன்னதை நீங்க எழுதி வச்சு நீங்க வீட்டில் போய் யோசிங்க. நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா இல்லைன்றது தான் பதில். எத்தனையோ முறை நம்ம நம்பாத நேரங்களில் நமக்கு பல அற்புதங்கள் கடவுள் செஞ்சிருக்கிறார். நம்ம ஜெபிக்க மறந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். கவனிக்கிறீங்களாங்க? யாருடைய பாவங்கள்ங்க? நீங்க அந்த இடத்துல இல்ல, இங்க இருக்கிறீங்களே ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம அந்த இடத்துல இல்ல. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். பாவம் அவனுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அவன் சரா மாதிரி 10 பேரை அவன் ஏமாத்துவான், தொழிலில் ஏமாத்துவான், லட்சக்கணக்கில் ஏமாத்துவான், லஞ்சம் வாங்குவான், அவனுக்கு எல்லா கேவலமான வேலையும் செய்வான், கொடூரமான கேவலமான வேலைகளை செய்வான். கடவுள் சொல்றாரு, உலகத்தாரின் பாவங்களை எண்ணாமல். இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மனிதனை பாவத்தை எண்ணலன்னா அவன் மேல ஒரு அன்பா இருக்கிறாரு. அதனாலதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, உங்க பாவத்தை அவர் என்றாரா? சொல்லுங்க. வெளியே இருக்கிற அண்ணங்க மேலேயே அவரு அதை ஒரு பொருட்டாவே இல்லை, ஏன்னா அதுக்கு பரிகாரத்தை முடிச்சிட்டாரு. உள்ள இருக்கிற அண்ணனுங்க உங்களை அவர் அப்படி ஏதாவது தப்பா நினைப்பாரா? அதனால உங்க பாவத்தினால உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்துருவாரா? உங்களுக்கு அழிவை கொண்டு வந்துருவாரா? உங்க வாழ்க்கையில உங்களை அடிச்சிருவாரா? தப்பு தப்பான எண்ணங்கள்ங்க. சேர்க்க சரியில்லை. சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல, சேர்க்க சரியில்லை. சேர்க்க சரியில்லை. உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லிடுவேன்றாங்கல்ல. ஒரு சிலவங்க வாயில வர வார்த்தையை பார்த்தாலே இந்த ஆள் சேர்க்க சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்லாதீங்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஐயோ நான் பாவப்பட்டவன். இன்னொரு பொய் என்ன தெரியுமா இந்த உலகத்துல? இவரை பார்த்து நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ பாவப்பட்டவருங்க, ஐயோ ரொம்ப பாவப்பட்டவருங்க. இது ஒரு பொய்யுங்க. இவரை பார்த்து ஐயோ இவருக்கு யாருமே இல்லைங்க பாவப்பட்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தை அவரை இன்னும் வாழ்க்கையில கீழே தான் தள்ளும். அவருக்கு என்னன்னா, ஆமா ஐயோ நான் பாவப்பட்டவனா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே. ஹார்ட்ல என்ன பண்ணுங்க, பல்ஸ் ரொம்ப லோவில் போகும், யாருமே எனக்கு இல்லையே, ஐயோ அந்த சிஸ்டருக்கு யாருமே இல்லைங்க, ஐயோ அந்த அண்ணனுக்கு யாருமே இல்லைங்க. ஆனால் இது கேட்கும் போது எவ்வளோ ஒரு ரொம்ப அக்கறையாக இருக்குல்ல, புரியுதுங்களாங்க? கேட்கும் போது ஐயோ இவ்வளோ பேர் எங்களை வந்து விசாரிக்கிறாங்களேங்க, கவலைப்படாதீங்கங்க. ஆனால் இதெல்லாம் உங்களை கீழே தான் கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியா இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன். நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். ஆமென். நீங்க சொல்லணும், நான் தனியா இல்ல,
பூமியில் இயேசு வாழும்போது அவர் கூட ஒரு கூட்டம் இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை நல்லா அறிஞ்சிருந்தாரு. இவனுங்க எல்லாம் என் கூட இருந்தாலும் இவனுங்க எல்லாம் என்னைக்காவது என்னை விட்டு ஓடுறவனுங்க தான். இவனுங்க முற்றிலுமா என்கிட்ட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க. என்னைக்கும் என் பிதா என் அப்பா மட்டும்தான் என்னோடு இருப்பாரு. அவர் என்னைக்கு என்னை தனியா விடவே மாட்டாருன்னு அவனுங்க கூட இருக்கும் போதே இவங்களை விட்டு அவர் தனியா போயிட்டே இருந்தார். எல்லாரும் கூட இருக்கும் போதே என்னை விடுங்கடா அவர் தனியா போனாரு. நீ கூட்டத்தில் சேர்ந்து ஜால்ரா போட போட உன் வாழ்க்கை சிறுகதான் ஆகும், சிறுத்துக்கிட்டு தான் போவோம், உன் வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு தான் போவோம். உன் கூட ஒரு கூட்டம் ஜால்ரா போடுற கூட்டம் இருக்கும்போது டே கிளம்புங்கடா நான் ஜெபம் பண்ணணும்டா, கிளம்புங்கடான்னு விரட்டு. நீ ஆண்டவரோடு போய் தனியா உட்காரு. பாருங்க, உங்க கூட ஆண்டவர் மட்டும் இருந்தா நீ தான் பெரும்பான்மை, மிகப்பெரிய பெரும்பான்மை. உன் கையை நீ ஆண்டவர் கூட மட்டும் இருந்து உன் கையை நீ எங்கெல்லாம் வைக்கிறியோ அதெல்லாம் பெருகும். மனுஷன் பேசுற மயக்கிற வார்த்தை டைலாக்குகள், நண்பா உன்னை நான் மறந்துடுவேண்ணா, ஏன் இன்னைக்கு நீ இப்படி நான் வந்தேன்னா நீ ரொம்ப சோர்ந்துருவேன் நண்பா அப்படின்வானுங்க. அவன் பின்னாடி உனக்கு ஒரு பெரிய குழியை வெட்டுறானுங்க. பாஸ்டர் சாகிற வரைக்கும் என் சாவை நீங்கள் தான் வாரி போடணும் பாஸ்டர் அப்படின்வான். இத்தனை வருஷம் என் கூட இருந்ததில் அவனுடைய பங்கு என்னன்னு பார்த்தா ஜீரோவாக தான் இருக்கும். அவன் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தானா நான் அவனுக்கு ஆசீர்வாதமானா இருந்தோன்னு பார்த்தா நான் தான் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவன் நம்ம என்ன மூன்றாவது பொய்னா தெரியுமா? இந்த வியாதி வந்துருச்சு, என் கணவருக்கு வந்த வியாதி தேவனுடைய கோபம் தான். பாருங்க, நான் எழுத்தின்படி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையே சொல்கிறேன். பாருங்க, நான் வளர்ந்து வந்த இந்த டீனேஜில் வளர்ந்து வந்த எங்கள் சர்ச்சில் உபவாச ஜபம் நடக்கும். அதை நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது அந்த எண்ணம் கருத்து எனக்கு வந்துச்சு. அதை அப்படியே நான் சொல்கிறேன். பாருங்க, ஏன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர்னா 4 பேருக்கு மேலே வந்து உட்கார மாட்டேங்கிறானுங்க தெரியுமா? அங்கே நடக்கிற பாஸ்டிங் ப்ரேயரில் வர ஜப குறிப்பு என்ன தெரியுமா? இப்படியே எழுத்தின்படி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் சர்ச்சில். எங்களுக்கெல்லாம் அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் உட்கார்றதுக்கு விருப்பமே கிடையாது. பாஸ்டிங் ப்ரேயரில் உட்கார்ந்தாலும் பேட்டும் பாலும் தான் மைண்டுக்கு வரும், கிரவுண்டுன்னு வரும். ஆனால் என் விதி தலையெழுத்து. என்ன விதி, என்ன விதிடா? வெந்த கோஸில் நான் பிறந்துட்டேனே, சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது நடத்தியிருக்கலாம்ல எங்களை. நாங்கள் எங்கள் இதயம் பாதிக்கப்பட்டிருக்காதுல்ல. அவங்க என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? ஒரு அம்மா சொல்லும், என் வீட்டுக்காரு சர்ச்சுக்கே விடமாட்டேங்கிறாரு பாஸ்டர், என் வீட்டுக்காரு ஆண்டவர் அடிச்சு அவர் காலை உடச்சி சர்ச்சுக்கு கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னோடனே பாஸ்டரும் அப்படியே சீரியஸாக எடுப்பார். எல்லாமே நம்மளாவே செம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறோங்க. பா, கிறிஸ்தவங்களை டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னா, டைரக்ஷன் எழுத சொன்னா, பஞ்சு டைலாக் எழுத சொன்னா உலக சினிமாலாம் தோத்துருங்க. ஆனால் பைபிளில் இல்லாதது தான் நம்ம எழுதுவோமே. நம்ம எழுதுறதுலங்க பைபிளில் இல்லாதது தான் எழுதுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வியாதியாக இருக்கிறது எனக்கு என் கோபம் கிடையாது. இன்னொன்று சொல்கிறானுங்க பாருங்களேன், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு குருடன் ஒருத்தன் இருக்கிறாங்க. என்னங்க? குருடன். இப்படிப்பட்ட ஒரு சீசர்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சொல்கிறானுங்க இயேசுகிட்ட வந்து, இவன் குருடனா பிறந்திருக்கிறானே, இவனுடைய பாவத்தினால தான் அவன் குருடனா பிறந்தானா, இவனுடைய பெற்றோருடைய பாவத்தினால அவன் குருடனா பிறந்தானா அப்படின்னு கேட்குறான். என்ன மாதிரி ஆளா இருந்திருப்பானுங்க பாருங்க. அவனுக்கு எப்படி தெரியுமா கேட்டிருப்பானுங்க? முகத்தோட ஜீசஸ் கலாய்க்கிறாம, ஜீசஸ் இந்த குருடனா இருக்கிறானே, இவன் பாவத்தினால குருடனா இல்லை அவங்க அம்மா அப்பா என்ன புரியுதா உங்களுக்கு? அவனுங்க என்ன கொச்சப்படுத்துறானுங்க? கடவுளுடைய அந்த படைப்பை அவர் ஒரு
குடும்பத்தினுடைய ஒரு வடிவம் அமைச்சார், அதை பேசுறானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னையா இப்படி பேசுறீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு இந்த 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 ஒரு புரிதல் உங்களுடைய இருதயத்துல வரணுங்க. அம்மா, ரோட்ல யார் இருந்தாலும், உங்க வீட்டுல வியாதியா இருந்தாலும், யாருக்கு வியாதி இருந்தாலும், இவன் பாவமா, இவன் மேல கடவுள் கோபமா இருக்கிறாரா, இவன் மேல சித்தமா இருக்கிறாரா? வியாதியில மட்டும் இல்ல, சர்ச்சில் ஆசீர்வாதமா இல்ல, கடன்ல இருக்கிறாங்க, இதுங்க செஞ்ச பாவம் தான், இதுங்க அநியாயம் பண்ணுச்சிங்க, கடவுள் இவங்க மேல கோபமா இருக்கிறாங்க. யாருங்க நீங்களும் நானும் ஒருத்தன் லைஃப்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாருங்க? யாருங்க நீங்களும் நானும்? கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல. ஆண்டவருடைய கிரியை, அற்புதமான கிரியை இவன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படணும். இவன் மூலமா தேவன் மகிமைப்படணும். தேவன் மனுஷனுடைய மேல எப்படி அவர் அற்புதமான சுகத்தை தர விரும்புறாரு. வியாதியோட ஒரு மனுஷன் வாழ விரும்பலன்றதுக்காக ஆண்டவர் விரும்புறாருன்றதுக்காக தான் இவன் இப்படி பறந்திருக்கிறான். இவன் அவனுடைய குருட்டுத்தனத்தை சுகமாக்கி பார்வையை உண்டாக்குனாரு. கடவுள் இந்த உலகத்துல செஞ்ச அற்புதத்துக்கான முதல் நோக்கமே என்னன்னா, என்ன நோக்கங்க? மனுஷனுக்கு அற்புதம் செஞ்சது, மனுஷன் குறையோடு இருக்கக்கூடாது, சரீரத்தில் வியாதியோடு இருக்கக்கூடாது. 5 அப்பம் 2 மீனை பெருக செஞ்சாரு. அதுக்கு என்ன நோக்கங்க? மனுஷன் பசியோடு இருக்க விரும்பல. செத்து போன மனுஷனை உயிரோட எழுப்புனார். என்னங்க? இந்த பூமியில மனுஷன் பாதியில செத்துறக்கூடாது, அவன் முழுமையா வாழணும். என்னையா கிறிஸ்தவன்? கேடுகட்ட கிறிஸ்தவன். மனுஷன் வாழ்றதுக்காக கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பியா? பாதியில சாவறதுக்கும் வியாதியில சாவறதுக்கும், வறுமையில வாழ்றது கடவுளுடைய சித்தம் தான், தோல்வியில வாழ்றது கடவுளுடைய சித்தம் தான். ஒருத்தன் வியாதியா வரான், அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதமா வாழ்ற ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டிய சபைக்கு ஒரு திராணி இல்ல. பெரிய பாஸ்டர்ன்ற பேர் பட்டத்தை மட்டும் பெருசு பெருசா வடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. சுகத்தை கொடுக்க முடியல. வர சபைக்கு வர மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கான போதனை பதில் இல்லை. அதுக்கு மாற அவங்க எடுக்கிறது என்னன்னா, உன் ஜபம் பத்தல, உபவாசம் பத்தல. சினிமா பாட்டு பாடுறானுங்க பாருங்க, பத்தலை பத்தலை பத்தலைன்னு. இங்கேயும் பாடிட்டு போங்க. முதல்ல பாஸ்டருக்கே சாப்பாடு பத்தலை, அவர் நிலைமையே பஞ்சத்தில் இருக்குது. உன் ஜபம் உன் உபவாசம்லாம் உனக்காக தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடணுமே, ஆண்டவருக்காகவா? நம்முடைய பிரயோஜனத்துக்காக செய்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. ராஜாக்களை புலவர்கள் சென்று புகழ்ந்து பாடுவார்களாம். ராஜாக்களை, ராஜா கிட்ட போய் பாடுவாங்களாம், புலவரை வர்ணிச்சு பாடுவாங்களாம். ராஜா அந்த வர்ணிப்புல தங்க காசுகளை வாரி வீசுவாராம். நாம் தேவனை பாடி துதிப்பது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய சுகத்துக்காக. நாம் ஜெபிப்பது நமக்காக. அவருக்கு ஜெபம் தேவைப்படல. அவருக்கு நீ பிள்ளைன்ற ஒரே தேவைதான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லல, ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லல, உன் ஜெபம் பத்தல, உபவாசம் பத்தல, உபவாசிக்கிறது தப்புன்னு சொல்ல. உபவாசம் அப்படின்றதுக்கு பல நல்ல விஷயம் இருக்குது. அதை இப்போ என்னால் பேச முடியாது. உபவாசம் பண்ணுறது நல்லது, ஆனால் உன் நோக்கம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்குதுன்றதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லது தான். கிருபையின் பார்வையில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சகலமும் நல்லது தான். அந்த நல்லதை நீ எப்படி பார்க்கிற?
அந்த நல்லதை நீ எப்படி பெற முடியும் என்று கிறிஸ்து சொல்றாருன்ற அந்த பார்வையில தான் மிகப்பெரிய கவனம் தேவைன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு பால்மேஷாக்கு பெரம்பலூர்ல ஒரு சபை நடத்துறாரு, ஜபம் பண்ணக்கூடாதுன்றாரு, உபவாசம் பண்ணக்கூடாதுன்றாரு, இப்படிலாம் சொல்றாரு. எல்லாமே இருக்குது. என்னங்க? எல்லாமே இருக்குது. அதில் கிறிஸ்து அதை இப்பொழுது நமக்கு எப்படியாக மாற்றி வைத்திருக்கிறார்? கடினமாக அல்ல, அது எளிதாக மாற்றி வைத்திருக்கிறார்னு சொல்றேன் நான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நான் பாருங்க, இன்னொரு இடத்துல வேதத்துல எலியா எலிசா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. எலியா மரணத்தை பார்க்கல. என்னங்க? மரணத்தை பார்க்கல. மரணத்தை பார்க்காம எடுத்துக்கொள்ளப்பட்டார். வியாதி அவருக்கு வரல. ஆனா எலிசா பாருங்க, எலியா எத்தனை அற்புதம் செஞ்சாருங்க? 6 அற்புதம் செஞ்சாரா? அம்மா, எலியா எத்தனை அற்புதம் செஞ்சாரு? 6 அற்புதம் செஞ்சாரு. அவர் மரிக்கல, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா. ஆனா எலிசா எலியா செஞ்ச அற்புதத்தோட டபுள் மடங்கு செஞ்சார், 12 அற்புதம் செஞ்சார். ஆனா இந்த எலிசா எலியாவுடைய சிசியன் வியாதிப்பட்டு மரிச்சார். வியாதிப்பட்டு மரிச்சார். அப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவங்க, பாருங்க 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, எலிசா வியாதியில். எவ்வளோ பெரிய ஊழியக்கார், அவரே வியாதியில செத்தாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? பாருங்க எங்க பிடிக்கிறாங்க பாருங்க, நல்ல விஷயத்துக்கு இல்லை. அப்ப நம்ம சொல்லலாம், எலிசா செத்தார்ல, எலிசாவை கொண்டு போயிட்டு புதைச்சாங்களா? ஒரு இராணுவ வீரன் செத்துட்டானா, அந்த இராணுவ வீரனை எலிசா புதைச்ச இடத்துல அந்த இடத்துல போட்டாங்களா? எலிசாவுடைய எலும்புல இருக்கிற வல்லமை பட்டு இராணுவ வீரன் செத்து போன உயிரோடு எழும்பிட்டானா? என்னங்க, உண்மையா இல்லைங்களாங்க? இல்ல கதை விடுறேனா? கதை விடுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சிருக்கிறீங்களா இல்லைங்களாங்க? உங்க எல்லாரும் முகத்தையும் பார்த்தா நானே ஏதோ ஒரு புது கதை உருவாக்குற மாதிரி இருக்குது. நீங்க சொல்லுங்க, எலிசா வியாதிப்பட்டு செத்து இருந்தாலும் அவருடைய மரித்த எலும்புகள் ஒரு செத்து போனோன்னு உயிரோடு எழுப்பிருச்சே, அது கிறிஸ்துவுக்கு அடையாளம். வேதத்தில் ஏதோ 4 இடத்துல 4 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு வியாதிக்காக நம்ம நிற்கக்கூடாது. தேவன் நம்மை குறித்து விரும்புகிற அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஐயோ, இங்கேயுமே பிடிச்சிருவாங்கங்க. என்னங்க, யாரு சுகமா வாழ்வாப்பா? ஆத்துமா வாழ்வது போல சுகமா ஆரோக்கியத்தோடு யாரு வாழ்வா? யோவானு இதை யாருக்கு எழுதுறாராம்? 1வது வசனம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்க்கு. இது யாருக்கு எழுதுனது? காய்க்கு எழுதுனது. உங்களுக்கு எப்படி வரும்? இவங்களுக்கு என்னங்க பதில் சொல்வீங்க? அண்ணா என்னென்ன பதில் சொல்வீங்க? இந்த வார்த்தை நமக்கு கிடையாது. யாருக்கு? காயுக்கு. காயு சத்தியத்தில் வாழ்றான், அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடையாது. இப்ப நான் சொல்றத கவனிங்க. இயேசுவின் அன்பின் சீஷன் யோவான், ஒரு அப்போஸ்தலன், ஒரு ஊழியக்காரனே தனக்கு கீழே இருக்கிற ஒரு விசுவாசிய பார்த்து, இவ்வளவு நீ ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு விரும்புறாரு ஒரு ஊழியக்காரனே. ஒரு ஊழியக்காரனாகிய நானே சபையில் இருக்கிற உங்களை உங்க ஆத்துமா வாழ்வது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீர வாழ்க்கையிலையும் நீங்கள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்றேன், உங்களுக்காக நான் உபதேசம் பண்றேன். அப்படின்னா நானே இவ்வளவு நல்லவனா இருக்கிறேன். என்னங்க, நீங்க நல்லா இருக்கிறதுல
நானே இவ்வளவு நாள் நான் விரும்புறேன் அப்படின்னா படைச்ச ஆண்டவர் உங்களை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? விரும்புவார். இப்ப சொல்லுங்க, அது அவனுக்கு மட்டும்தான் பொருந்துமா, நமக்கு பொருந்தாதா? பொருந்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் செழிப்போடும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இததான் அவர் விரும்புறாரு. ஆமா, இத அவர் விரும்புறாரு. தேவனுடைய விருப்பம் அது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா பெரும்பாடு. எத்தனை வருஷங்க? 38 வருஷமா அவனால நவரவே முடியாதவனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு தேடி போறாரே, என்னங்க அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னங்க? எந்த மனிதனால வாழ்க்கையில சுகத்தை பெறுவதற்கு மூவ் பண்ணவே முடியாத இருக்கிறானோ, அந்த ஆரோக்கியமாய் வாழ விரும்புகிறான், ஆனால் அவனால ஒரு முன்னேற்றமும் செய்ய முடியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அப்படிப்பட்ட மனிதனை அவர் தேடி போறார். அப்ப இந்த காலை வேளையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க விரும்புனா போதும். அவன் விரும்புனா, ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார், நீ சுகமாக விரும்புறியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பார்த்து கேட்கிறாருன்னா, நீ சுகமாக விரும்புறியா? ஆசீர்வாதமா வாழ விரும்புறியா? செழிப்போடு வாழ விரும்புறியா? ஆனா அந்த பெதஸ்தா அந்த வியாதியஸ்தன் சொன்னா, ஆண்டவரே, நான் அந்த குளத்துல விழ போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க விழுந்துடுறாங்க, என்னை யாருமே கொண்டு போய் போடல. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சோக கதையை கேட்பதற்காக நான் வரவில்லை. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில சோகத்தினால உன்னுடைய வாழ்க்கையில பல வருடங்களை நீ இழந்து விட்டாய். இது மறுபடியும் இதை பேசி ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கையில நான் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வந்தேன், உன்னை தூக்கி விட்டேன், உன் வாழ்க்கையை மாற்றினேன் என்பதற்காக தான் வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்குமா புரிஞ்சிச்சு? அவசரம். யாருக்குங்க அவசரம்? ஆனா உங்களுக்கு அவசரம் இல்லையே. என்ன விதி என்ன விதிடா அப்படின்றீங்களே. ஆனா உங்க அப்பாவுக்கு அவசரம். கேக்குறீங்களா? ஹலோ, உங்க அப்பாவுக்கு அவசரம். உன் சோக கதை நான் கேட்கல, உன் துக்க கதையை கேட்கல. ஏற்கனவே நீ என்னுடைய பிள்ளை, நீ ரொம்ப காலம் வாழ வேண்டிய வாழ்க்கை நீ இழந்துட்ட. நான் டைரக்டா கிளைமாக்ஸ்க்கு வரேன். டைரக்டா நான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு தீவிரமாய் கிரியை கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். அவனை தூக்குறார். இந்த இடத்துலயும் நம்ம ஆள் விட மாட்டோமே. இயேசு எல்லாரையும் சுகமாக்குனாரா? பெதஸ்தா போனாரு, அவனை தானே சுகமாக்குனாரு. அங்க எத்தனையோ பேர் வியாதியா இருந்தாங்களே, வேற யாராவது சுகமாக்குனாரா? அவர் வேற யாரையுமே சுகமாக்கல நாங்க எழுதல. இப்படி கூட நீங்க பார்க்கலாம்ல. நீங்க ஊழியர்கள் எதை வச்சு விதண்டாவாதம் பண்றாங்க? பெதஸ்தா குளத்துக்கு போனாரு, அங்க அந்த ஒருத்தனை தானே சுகமாக்குனாரு அப்படின்றாங்க. அப்ப எல்லாருக்குமே அவர் சுகம் கொடுக்கல. அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கல்ல, ஒருத்தனுக்கு மட்டும்தானே சுகம் கொடுத்தாருன்றாங்க. அப்போ அங்க இப்படி எழுதியிருக்கலாம்ல, இயேசு அந்த ஒருவனுக்கு மட்டுமே சுகம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கலாம்ல. இயேசு மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கவில்லைன்னு எழுதியிருக்கலாம்ல. ஏன் அப்படி எழுதல? ஆவியானவர் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் மகி கிட்ட சொல்கிறேன், அப்பா நான் திருச்சிக்கு போயிட்டு
நான் ஸ்ட்ரேஞ்சர் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். திருச்சிக்கு போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர் வாங்கிட்டு வரோம், நானும் ஈஸ்டர் அண்ணனும் போகிறேன்னு போனேன். இவன் வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருப்பான், மகி அக்கா பாஸ்டர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் வாங்க போனார். நான் வெறும் ஸ்ட்ரேஞ்சர் வாங்க மட்டுமா போனேன், அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். நான் அங்கேருந்து ஸ்ட்ரேஞ்சரை வாங்கிக்கிட்டு பெரிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பிரதருக்கு ஜெபம் பண்ணிட்டு, அங்கே இருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு, இடையில வந்து ஒரு ஹோட்டலில் நானும் அந்த பாஸ்டரும் சாப்பிட்டுட்டு இத்தனை வேலைகள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இயேசு பெதஸ்தாவில் அந்த 38 வருஷமா வியாதியில் இருக்கிறவனை சுகமாக்குனார் மட்டும் எழுதுனதுனால அது மட்டும் தான் அங்க செஞ்சாருன்ற அர்த்தம் இல்ல. அவரை தேடி வந்து அவர் யாரெல்லாம் தேடி போனாரோ எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். எத்தனை பேர் டைம் முடிஞ்சிச்சு, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. உங்கள் டவுட்டை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை நான் முடிச்சுட்டு நான் சொல்வேன். உங்கள் டவுட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தன்னுடைய பிள்ளையே, இயேசு என்கிறவர் அவர் உன்னுடைய அப்பாவாக இருக்கிறார். அவர் உன்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். உனக்கு சின்ன வலியாக இருந்தாலும் பெரிய வலியாக இருந்தாலும் அவர் உன்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். எப்ப நீ என்கிட்ட ஓடி வருவ, உனக்கு நான் சுகம் கொடுக்கலான்ற ஆர்வத்தோடு ஆவலாய் ஏக்கத்தோடு அவர் காத்திருக்கிறார். ஆனா ஆசா ராஜா மனித டாக்டர்களை தேடி ஓடுனா. கிறிஸ்தவம் சொல்லுகிற பொய், உன் பாவத்தினாலதான் உனக்கு வியாதி. நீ வியாதியில இருக்கிற உனக்கு சுகத்தை கொடுப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வியாதி நிமித்தமாக தேவனுடைய சித்தம் என்னன்னா, உன்னை அவர் பரிசுத்தமாக்குகிறார், உன்னை உருவாக்குகிறார், உன்னை உடைத்து உருவாக்குகிறார். நோ, உன்னை அவர் உடைச்சு உருவாக்கல, வியாதியின் மூலமா உன்னை உருவாக்கல. நீ சுகமாக வாழணுன்றதுதான் அவர் சித்தம். உன் வாழ்க்கையில பாவம் இருந்தாலும் பாவம் தடை இல்லை, தெய்வீக சுகம் உனக்கு உண்டு. ஆண்டவர் உன் மேல கோபமா இல்ல, அவர் உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதிக்கு உன் அம்மா அப்பா காரணம் இல்ல. இந்த வியாதி எதற்கு காரணம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆரோக்கியத்தோடு வாழணுன்றதுக்காக தான் வியாதி இயேசு சுகமாக்கினார். இந்த காலை வேளையில நீ வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். இமை பொழுதுல அவர் உனக்கு சுகத்தை தருகிறார். உன் மேல கோபமா இல்ல, உன் பாவத்தை பார்க்கல, உன் காணிக்கையை அவர் பார்க்கல. நீங்க காணிக்கை கொடுக்கல, அதனாலதான் நான் உங்களை ஆசீர்வதிக்கலன்னு அவர் சொல்லல. அந்த ஆளு கஞ்சங்க, அதனாலதாங்க அந்த ஆளுக்கு இந்த வியாதின்னு சொல்றாங்களே. ஆண்டவருக்குன்னு அவன் கஞ்சத்தனமான ஆளுங்க, உண்மை இல்லாத ஆளுங்க. அதனாலதாங்க அந்த குடும்பத்துல அந்த ஆளுக்கு அந்த வியாதி. உன் காணிக்கைய வாங்கிக்கிட்டு, உன்கிட்ட ஒரு லாபத்தை வாங்கிட்டு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற அளவுக்கு ஒரு தரித்திரம் நிறைந்த அப்பா கிடையாது உன் அப்பா. அவர் செல்வ சீமான்.